இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹாய். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன சொல்கிறேன், நான் இந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ண தொடங்கின டைம்லேருந்தே ஒரு கிம்பிள் வாங்கணுமென்ட்டு எனக்கு நிறைய நாள் ஆசை. ஸோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து உண்மையாக சொன்னால் இந்த டிக்டாக்கில் நிறைய ப்ரொமோஷன்கள் வந்து இந்த கடைகளால் கூப்பிட்டு ப்ரொமோஷன்கள் வந்து அந்த காசுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த DJI மொபைல் 6 கிம்பிள் வாங்கியிருக்கேன். ஸோ அதை என்ன சொல்கிறேன், நான் மட்டும் அன்பாக்ஸ் பண்ணாமல் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து, ஏன்னா நீங்கள் எல்லாம் இல்லாமல் நான் இது வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்து வியூஸ் வந்து தரான் ப்ரொமோஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு கடும் சந்தோஷம். ஸோ வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த அன்பாக்சிங் வீடியோ நம்ம எங்கே எடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட கல்லடியில் இருக்கிற ஃபேமஸான ஒரு இடம் நம்மளோட கல்லடி பீச். கல்லடி பீச் கேன்டீனுக்கு பின்னுக்கு ஒரு அழகான இடம் இருக்கு. எப்படி சொல்கிற வடிவா அந்த இப்படி கட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு நேச்சரான இடம், செட் ஆகிறதுக்கு நல்ல இடம். ஸோ அந்த இடத்த இருந்த எடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா DJI கிம்பிள் எங்கே வேண்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபைன் மிஷனில் வேண்டியிருந்தேன். இது வேண்டணுமெண்டு கனநாள் பிளானண்டோடைய நிறைய இடத்த பார்த்து எங்கே மெலிவாக இருக்கு, கேமரா ஃபைன் மிஷன்லாம் உண்மையாக மெலிவாக இருந்தது. பட் பொருள் வந்து எல்லா இடத்தையும் ஒன்று தான். இந்த DJIட வாரண்டி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி DJIட மைக் கொண்டு இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறது கூட DJIட மைக் தான். ஸோ என்ன சொல்கிறேன், அவங்களோட அந்த DJIன்றதை இப்போயும் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியில் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ அதான் வேண்டியிருந்தேன். வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணும் போது இவங்களோட பேக்கேஜிங், கேமரா ஃபைன் விஷயன்ற பேக்கேஜிங் வந்து நல்ல நீட்டாக இருக்கு. சொல்லி ஆகணும், இது வந்து நேற்று காலையில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு மதியமே டெலிவரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, ஒரு ஒரு ஒரே நாளில் வந்து அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. இவங்களோட ஸ்டோர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டியில் இருக்குது, இன்னொன்று வந்து குருணாகலையில் இருக்குது. இந்த கேமரா ஃபைன் விஷன் ஸ்டோர். அவங்களோட பேக்கேஜிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, சென்சிட்டிவ் பேக்கேஜ். மற்றது வந்து எனக்கு இதை வந்து ஆர்டர் பண்ணி தந்தது வந்து டிலான் அண்ணா, அந்த அண்ணாவரால் டிலான் ஃபோட்டோகிராஃபி அண்டு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி இந்த கேமரா ஃபைன் விஷனில் வந்து கனெக்ட் இருக்குது, அவர் கேமராவில் அங்கே வேண்டவர். ஸோ அப்போ அவரை கண்டெக்ட் மூலமாக தான் இதை ஆர்டர் பண்ணி தந்தவர். நீங்களும் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் வேண்ட விருப்பம்னா நீங்கள் யாருன்னா கேமரா ஃபைன் விஷன் போய் கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த பேக்கேஜை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கண்டே புதுசாக கத்தியெல்லாம் வேண்டி வந்து நான். ஸோ வாங்க, ஐயோ இதை இப்போ எந்த பக்கத்தில் வெட்டி ஓப்பன் பண்ணுறேன்டே எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டாக இந்த சைட்லேருந்து வெட்டுவோம். புது கத்தி தானே, சும்மா ஜொயின்ட்டுக்குது. வெட்டு 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 வெட்டுற வெட்டு வெயில உள்ள டப்பா வெட்டிடுவோம் போல இருக்கு. இங்கே எப்படி இறங்க என்ன கத்தி, நான் கத்தி இறங்குறதையும் நான் இப்படி சொல்ல வேண்டியது வாக்கில், அது எல்லாத்துக்கும் அப்படி காய்ச்சி காய்ச்சி பழக்கவசமாக இது. ரைட், வந்துட்டான். ஏய் உண்மையா பெட்டியை வெட்டிடுதேன்டா. வா வெளியே வா. ரைட், இங்கே கொஞ்சம் வெட்டணும். ரைட், இதுக்குள்ளே இதுதான் DJI OSMO மொபைல் 6 லேட்டஸ்ட்டு வேர்ஷன். பெட்டியையும் சேர்த்து தான் வெட்டியிருக்கேன் நான். ரைட், இதை பாரு, வீடியோவில் காட்டு வேறு என்ன வச்சுக்காங்கண்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இவ்வளோ பபுள் பேக்ஸ் எல்லாம் போட்டு தான் அது அந்த நல்ல சென்சிட்டிவ் பேக்கேஜ் எல்லாம் போட்டு அவங்களோட பேக்கிங் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரைட், அதே நேரம் அவங்களோட இந்த பில், ரைட் பில்லை பார்ப்போம். DJI மொபைல் 6 ஸ்மார்ட் ஃபோன் கிம்பிள் 49,500 ரூபா. இது எவ்வளோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 49,500 ரூபா. 1 இயர் வாரண்டி தந்திருக்காங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், செக் பை கஸ்டமர் சிக்னேச்சர் அதெல்லாம் போடலை. இப்போ நான் நினைக்கிறேன் இதை கொண்டு கொடுத்தோம்னா அவங்க வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த எப்படி அவங்க இதான் கிம்பிள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இல்லை ஒரு நம்பர் உண்டு அடிச்சிருக்காங்க. மேபி அந்த பெட்டியில் இருக்கிற நம்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதை வச்சு இன்வாய்ஸ் நம்பர் அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் சேல்ஸ் பைசா காட்டு 49,500 ரூபா. நான் எப்படி தெரியுமா, இல்லை தம்ப்நெயிலே போட போகிறேன், டிக்டாக் வருமானத்தில் வாங்கிய முதல் பொருள் அண்டு. சரியா? என்ன கொஞ்சம் கொஞ்சம் பிச்சா வரணும். நான் இந்த யூடியூப் வீடியோவிலலாம் பார்த்துருக்கேன், அன்பாக்சிங் ஒன்று
சிக்கன்லாம் விட்டு நம்ம வெட்டுனா வருது இல்லை சரிங்க போங்களேன். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ முடிஞ்சது பிறகு இந்த வெட்டின போட்ட குப்பையெல்லாம் பிறகு நான் டஸ்ட்பினில் போட்டு போயிடுவேன். ரைட் இங்கே ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கேன் தெரியுதாடா. இது கூட ஆப்பும் டவுன்லோட் பண்ணும். ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணினா தான் இதில் ஃபுல் விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு மெனுவல் டப்பா ஒன்று வந்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே அடே இது போடுறதுக்கு பேக் ஒன்று வந்துருக்கானுல்றா. என்னடா இதுக்குள்ளே போடலாமாடா இது? அதான் பவுச் போல குட்டி பவுச் இதுக்குள்ளே காணுமாடா இது? என்னடா அது காணுனேடா போட்டு பாரு. சரி எடுத்து போட்டு பார்ப்போம். இது என்னது? ஆனால் எல்லாம் மேட் இன் சைனா தானே? உங்களுக்கு என்ன அமெரிக்காவில் செஞ்சு போடுமா? டிஜே ஸ்டிக்கர். என்ன டிஜே ஸ்டிக்கர்? டிஜே ஸ்டிக்கரா? அப்படியே பிக்கக்கூடா வெட்டணும். காசு கொடுத்து நீ நான் 40 ரூபா. அது வேறு இருக்குண்டா ஃபேர். என்னடா என்னன்னு தெரியாடா? வெட்டி பார்ப்போம். வெட்டு ஸ்டிக்கர் ரெண்டோ என்னடோ ஓண்டோ ஜி ஸ்டிக்கர் வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அங்கேயாவது ஒட்ட போகிறேன். டிஜே ஐ கூட கொஞ்சம் ஃப்ளைட் டு த ஃபியூச்சர். டிஜே ஐ டிஜே எப்படி ஸ்டிக்கர் இல்லைண்டு வேற என்ன எங்கடா விட்டுரு கொஞ்சம் பாரு. இது இந்த மெமரி கார்டு அப்படி என்று நிறைய ஸ்டிக்கர் இருந்திருக்காங்க. அதாவது 59,000 கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு மஜாவான ஸ்டிக்கர்கள். அதோட இந்த பை வேறு என்ன இருக்கு? சார்ஜருங்கடா. ஓகே ஒரு டைப் சி சார்ஜர்னு தந்திருக்காங்க. வேறு என்ன இருக்குது இதுக்குள்ளே? அவ்வளோதான் டைப் சி சார்ஜர் இருக்கு. அண்ட் இப்போ நம்மளோட கிம்பிளை வந்து எடுக்க போகிறோம். இது என்னது கிம்பிள் எடுக்க முதல்? இது வந்து கிம்பிளுக்கு முதல் அந்த ட்ரைபாட் டிஜே என்று அடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வேறு லெவல் பிளாஸ்டிக் குவாலிட்டி. இதை நம்ம இப்படி வச்சுட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க. நல்லா பாரந்தாங்க நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் பட்டியா டிஜே என்று அடிச்சு. மற்றது இது வந்து ஒரு முக்கியமான சாமான் தெரியுமா? இந்த இருக்கு இதை வந்து நம்ம ஃபோனில் போட்டுட்டு இதைத்தான் நம்ம கிம்பிள் அப்படி கொண்டு வச்சோன்னே இதான் நம்மளோட ஃபோனையே பிடிச்சிக்கொள்ள போகுது. இதுவும் வந்து கொஞ்சம் இழுக்கலாம். இவ்வளோ வரும் வரைக்கும் இழுக்கலாம். நல்ல கனமாக தான் இருக்கு. ஃபோன் விழாது. குழந்தைய வெளியே எடுப்போம். பாடி சொல்லும். ஓகே திஸ் இஸ் மை நியூ கிம்பிள். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு கிம்பிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இதுதான் கிம்பிள். எப்படி சாமான் என்ன? இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு இது பாவிக்க தெரியாது. இனிமேல் தான் யூடியூப்பில் போய் இதை எப்படி பாவிக்கிற என்னடா பயமாக இருக்குது. என்னடா வரையில ரைட் வந்து கொஞ்சம் ஒன்றே தரா இல்லை மெனுவெல்லாம் காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோய்ஸ்டிக்கில் இருக்கு பிஸ்க் எல்லாம் இருக்கு. ஐயையோ ஓஃப் ஆகிட்டு. இல்லை இந்த சுவிட்ச் இருக்கு. இதை நைச்சோனே ரைட் ஒன்றாயிட்டு. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஃபோனை இதில் போடணும் சரியா? போட்டுட்டு இப்படி ஏன் வேண்டு தானே கெலிபர் ஆகுது உங்களுக்கு. இப்போ அது ஃபோன் தேடுது. இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஃபோன் இல்லை. நம்மளோட ஃபோனில் வீடியோ எடுக்குமே. அப்புறம் உண்ட ஃபோனை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து அனுசாந்த் குழந்தை வடிவேல் ஃப்ரெண்ட்ஸ். பொறு இப்போ விளங்குதா என்னத்துக்கண்டு? இப்போ இதை எப்படி கலட்டுரு? மேக்னெட் தான்ட்டா உங்களோட ஃபோனை தான் அதில் போட்டு போடண்டா. இதில் அதில் போட்டு இல்லை இப்படி இப்படி தான் போடணும். இப்போ என்ன போட்டிருக்கேன் இல்லை பார்ப்போம். ஃபோன் கேமரா டிரெக்ஷன். கேமராவே இங்கே பார்த்த மாதிரி வைக்கிட்டான் சரியா? வச்சுட்டு இதை எடுத்து இப்படி போட்டால் ரைட் நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கு. ஃபோன் கேமரா டிரெக்ஷன். வேறு இதில் என்ன போட்டிருக்கான்? இந்த ஃபோன் கிளாம்ப் அண்ட் மேக்னெட். இதில் ஒரு சின்ன டொட் ஒன்று வச்சுக்கான் ரைட். அந்த டொட்டை இப்படி சரியாக வச்ச மாட்டேன். சரி என்ன இது நிமிர மாட்டேங்குது? நான் பிள்ளைய வச்சுக்கணும் சரியா வச்சுக்கணும். இல்லை மஜா. இப்போ இதான் விளக்கம் உங்களுக்கு விளங்குதா? நம்ம இப்போ ஆட்டி எடுத்தாலும் கேமரா நடுவில் நிற்கும். இந்த வீடியோ வரும்.
ஒரு இதில் வீடியோ ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படி வருதுண்டு அவளை போன சுவிட்சை காணல உனக்கு விளங்குதா நான் இப்படி ஆட்டாட்டாது அதில் வரல நடுவில் நிற்குது ஜாலிடோ கேமரா ஒன்றா வா கேமரா ஓகே அனுசம் அந்த வீடியோ இருக்கா இப்போ நம்ம இதை எடுத்துட்டு சுக்கு 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 அந்த ஒன்றாலும் அந்த என் எடுக்கும் அப்புறம் அந்த இப்போ நம்ம இதை அப்படி திருப்பி திருப்பி எல்லாம் எடுக்க தேவையில்ல இதுலேயே அந்த சுவிட்செல்லாம் இருக்குது இப்படி ஜொயின்டா அப்படி திரும்பும் இப்படி ஏன்டா இப்படி திரும்பும் இப்போ பாருங்களா வீடியோ பாருங்களா ரொட்டேட் ஆகு ஓகே உண்மையை சொன்னால் இதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அன்பாக்சிங் வீடியோ இவ்வளோ தான் இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை நான் யூஸ் பண்ணி பார்த்து இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படியான விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் இந்த முக்கியமான விஷயம் இதை அன்பாக்ஸ் பண்ணுறன்றதை விட நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் டெக் சேனலெல்லாம் வைக்கல நானே ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணி தெரியுது இது வந்து என்ன சொல்கிறது இப்போ நீங்கள்லாம் வீடியோ பார்க்காட்டி இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா ஸோ வீடியோ பார்த்து லைக் பண்ணாக்கள் கமெண்ட்ஸ் போட்டாக்கள் அப்படி எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டடாங்